யமன் தான் செய்த ஒரு சிறு தவறினால் சிவபெருமான் கோபமடைந்து யமனுடைய சக்திகளை பறித்துவிட்டார். அதனால் இத்தலத்தில் சிவபெருமானை வணங்கி யமன் தன் சக்திகள் அனைத்தையும் திரும்பப் பெற்ற ஆலயமாகும். அதிலும் எங்கும் கண்டிராத அதிசயமாக வீரபத்திரர் சுவாமி உலகில் எங்கும் நின்றபடி காட்சியளிக்கின்றார். ஆனால் இந்த ஆலயத்தில் மட்டுமே அமர்ந்த நிலையில் காட்சியளிக்கிறார். விதியை வென்று ஆயுள் விருத்தி அதிகரிக்க இங்குள்ள சிவபெருமானுக்கு ஹோமங்கள் நடத்தி வழிபட்டால் நினைத்ததை நினைத்தபடி நிறைவேறும். 4 வேதங்கள் வழிபட்ட தலமாக இத்தலம் விளங்குகிறது. இந்த கோவில் பற்றிய முழு விவரங்களையும் இங்கு காணலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கோவில் வரலாறு. இக்கோவிலில் காணப்படும் மிகப் பழமையான கல்வெட்டு கந்தராதித்த சோழன் காலத்தைச் சேர்ந்தது. இதன் அடிப்படையில் இக்கோவில் கிபி 10ஆம் நூற்றாண்டில் சோழர்களால் கட்டப்பட்டிருக்கலாம் என்று கருதலாம். இக்கோவிலில் முதலாம் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், 3ஆம் குலோத்துங்க சோழன் ஆகியோரின் கல்வெட்டுகளையும் காணலாம். சென்னை புறநகர் பகுதியான வேளச்சேரியில் உள்ள ஒரு சிவன் கோவில் ஆகும். இந்தக் கோவிலில் பல்லவர் ஆட்சிக்காலத்தில் கட்டப்பட்டு சோழர் ஆட்சிக்காலத்தில் பழுது பராமரிக்கும் பணியும் புதுப்பித்தல் பணியும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்தக் கோவில் வளாகத்தில் ஒரு முதன்மை கோபுர வளாகமும் தெப்பக்குளமும் உள்ளது. வேதங்கள் வழிபட்டு புனிதம் அடைந்த தலம், யமதர்மன் பேறு பெற்ற கோவில், பல்லவர்கள் சோழர்கள் திருப்பணி செய்த ஆலயம் ஆகும். கோவிலின் புராணக் கதை. தல வரலாறு. திரேதாயுகத்தில் சோமுகாசுரன் என்ற அசுரன் தனது தவ வலிமையால் பூலோகம் மற்றும் தேவலோகத்தையும் வென்று பிரம்மலோகம் சென்றான். பிரம்மலோகத்தில் பிரம்மா மற்றும் 4 வேதங்கள் மட்டுமே வாசம் செய்தனர். சோமுகாசுரன் வருவதை அறிந்த பிரம்மதேவன் வேதங்களை புத்தக வடிவமாக மாற்றிவிட்டு தான் மட்டும் மறைந்திருந்து கவனித்தார். பிரம்மலோகத்தில் யாரும் இல்லாததைக் கண்ட சோமுகாசுரன் கோபமுற்று 4 வேத புத்தகங்களையும் எடுத்துக்கொண்டு சமுத்திரத்தில் தனது இருப்பிடத்தை அமைத்துக் கொண்டான். இதனைக் கண்ணுற்ற பிரம்மா கைலாயம் சென்று ஈஸ்வரனிடம் நடந்தவற்றைக் கூறி முறையிட்டார். வேதங்களை மீட்டு வரும் பணியை மகாவிஷ்ணுவிடம் ஈஸ்வரன் ஒப்படைத்தார். மகாவிஷ்ணு மச்ச அவதாரம் எடுத்து சோமுகாசுரனை வதம் செய்து வேதங்களை மீட்டு பிரம்மலோகத்தில் பிரம்மாவிடம் ஒப்படைத்தார். பிரம்மா புத்தக வடிவமாக இருந்த வேதங்களை பழைய நிலைக்கு மாற்றினார். வேதங்கள் பிரம்மாவை நோக்கி அசுரதோஷம் நீங்க அருளுமாறு வேண்டினர். பூலோகத்தில் தாரகவனம் என்ற இடத்தில் சுயம்புவாக காட்சியளிக்கும் ஈஸ்வரனை தியானித்து பூஜித்தீர்களேயானால் தங்களின் அசுரதோஷம் நீங்குமென பிரம்மா கூறினார். பிரம்மா கூறியவாறு வேதங்கள் தாரகவனம் சென்று ஈஸ்வரனை குறித்து தியானித்து பூஜித்தார்கள். அப்போது ஈஸ்வரன் தோன்றி வேதங்களுக்கு அசுரதோஷம் நீங்க அருளினார். வேதங்கள் ஈஸ்வரனை தியானித்து பூஜித்து வந்த இடம் வேத சிரேணி என்று பெயர் பெற்றது. பின் மருவி தற்போது வேளச்சேரி என பெயர் பெற்று வருகிறது. இந்த தளத்தை இணைக்கும் மற்றொரு புராணக்கதை உள்ளது. ஆரம்ப காலத்தில் மிருகண்டு என்ற துறவி தனக்கு குழந்தை வரம் வேண்டி சிவபெருமானை நோக்கி கடும் தவம் இருந்தார். சிவபெருமான் முனிவரின் தவத்தின் மேன்மையைக் கண்டு தங்களுக்கு புத்திரன் பிறப்பார் என்றும் 16 வயது வரைதான் வாழ்வான் என்றும் மற்றொன்று நீண்ட ஆயுளுடன் தீய எண்ணங்களுடனும் கொடியவனாக பிள்ளை வேண்டுமா என்றார் சிவபெருமான். முனிவர் அதற்கு நல்லவனாக குறைந்த ஆயுளுடன் இருக்கும் பிள்ளையே போதும் என்றார். மார்க்கண்டேயனுக்கு ஆயுள் முடியும் தருணம் வந்தது. அவனை இறக்கச் செய்து அவனின் ஆயுளை முடிப்பதற்காக யமதர்மன் பாசக்கயிறுடன் வந்தார். 16 வயதே ஆயுள் பெற்றிருந்த சிவபக்தன் மார்க்கண்டேயனின் உயிரை எடுக்க பாசக்கயிறு வீசினான். அந்த சமயத்தில் மார்க்கண்டேயன் சிவலிங்கத்தை கட்டியணைத்தபடி இருந்தார். யமதர்மராஜா வீசிய கயிறு மார்க்கண்டேயன் மற்றும் சிவலிங்கம் மீது விழுந்தது. கோபத்தால் எரிந்த ஈஸ்வரன் தோன்றி யமனை உதைத்து யமனின் தண்டம் என்ற ஆயுதத்தைப் பறித்தார். இதனால் பூவுலகில் எவருக்கும் மரணமே நிகழாத நிலை ஏற்பட்டது. எனவே யமன் ஈஸ்வரனைச் சந்தித்து தன் தண்டத்தைத் திரும்பப் பெற கைலாய மலைக்கு யாத்திரை செல்ல முடிவு செய்தார். நாரத முனிவர் யமனைத் தடுத்து வேத சிரேணிக்குச் செல்லும்படி கூறி அதன் சிறப்பையும் விளக்கினார். ஈஸ்வரன் தனது மூல ரூபத்தில் தோன்றி 33 தேவர்களையும் ஆன்மீகமாக ஆசிர்வதித்த இடம் வேத சிரேணி. கைலாயம் செல்வதற்கு பதிலாக வேத சிரேணியில் சிவபெருமானை தியானித்து வழிபடலாம். யமதர்மனின் தவத்தை ஏற்ற ஈஸ்வரன் பூமிக்கு வந்து அவரின் இழந்த பதவியையும் வழங்கினார். கூடவே யமதர்மனுக்கு தண்டம் ஒன்றையும் வழங்கினார். அதனால் சுவாமியின் திருநாமம் தண்டீஸ்வரர் என பெயர் விளங்கியது. 4 வேத மூர்த்திகள் ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம்,
திரேதாயுகத்தில் சோமுகாசுரனால் கவரப்பட்ட வேதங்கள் அசுர தோஷம் நீங்க பிரம்மாவின் அறிவுரையால் தாரகவனத்தில் உள்ள சிவலிங்கத்தை பூஜை செய்து வழிபட்டனர். பரமேஸ்வரன் காட்சியளித்து அசுரதோஷம் நீக்கினார். அதனால் இவ்வூர் வேச்சிரேணி என பெயர் பெற்றது. தற்போது வேளச்சேரி என மருவியது. கோவில் சிறப்பு: இந்த ஆலயத்தில் யமதர்மன் மீண்டும் தண்டம் பெற்ற தலமாகும். அதனால் 60, 70ஆம் திருமணம் செய்து கொள்ளவும், ஆயுள் விருத்தி ஹோமங்கள் செய்து கொள்ளவும் சிறந்த இடமாகும். இங்கு வரும் பக்தர்களுக்கு ஆயுள் விருத்தி, அதாவது உக்கிரக சாந்தி, சஷ்டிய பூர்த்தி, பீமரத் சாந்தி, விஜயரத் சாந்தி, சதாபிஷேகம், கனகாபிஷேகம், மகுடாபிஷேகம், பூர்ணபிஷேகம், ஆயுஷோமம் என ஸ்ரீ கருணாம்பிகை சமேத தண்டீஸ்வரர் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். மூலவர் தண்டீஸ்வரர் கிழக்கு நோக்கியும் அம்பிகை கருணாம்பிகை தெற்கு நோக்கியும் அருள்பாலிக்கிறார்கள். இவ்வலாய சிறப்பு பூஜைகள் தினமும் 6 காலமும் நடைபெற்று வருகிறது. காலை 6 மணி முதல் 7 மணி வரை உசக் காலம், 8:30 மணி முதல் 9:30 மணி வரை காலசந்தி பூஜையும், 10:30 மணி முதல் 11 மணி 15 நிமிடம் வரை உசிகல பூஜையும், மாலை 4:30 மணி முதல் 5 மணி 15 நிமிடம் மணி வரை பிரதோஷ காலமும், 6 மணி முதல் 7 மணி வரை சாயரட்சை காலமும், இரவு 8 மணி 15 நிமிடம் முதல் 9 மணி வரை அர்த்தஜாம பூஜையும் நடைபெற்று வருகிறது. பொதுவாக வீரபத்திரர் நின்ற நிலையில்தான் காட்சி தருவார். ஆனால் வேளச்சேரி தலத்தில் அமர்ந்த திருக்கோலத்தில் அற்புதமாக காட்சி தருகிறார் வீரபத்திரர். இது வேறெங்கும் இல்லாத விசேஷம் என்று பூரிக்கின்றனர் பக்தர்கள். பொதுவாக வீரபத்திரர் நின்ற நிலையில்தான் காட்சி தருவார். ஆனால் வேளச்சேரி தலத்தில் அமர்ந்த திருக்கோலத்தில் அற்புதமாக காட்சி தருகிறார் வீரபத்திரர். இது வேறெங்கும் இல்லாத விசேஷம் என்று பூரிக்கின்றனர் பக்தர்கள். தமிழ்நாட்டில் ஸ்ரீசக்கம் அமைந்துள்ள ஆலயங்களில் இந்த ஆலயமும் ஒன்றாகும். அம்பிகையின் கற்பகுகத்தில் அம்பிகையின் பாதத்தில் ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. வெளிப்பிரகாரத்தில் வில்வ விருட்சத்தின் அடியில் வைத்தீஸ்வரர், அதற்கு அப்பால் மீனாட்சி சுந்தரேஸ்வரர், நவகிரகங்கள் உள்ளிட்ட சந்நிதிகள் உள்ளன. திருஞான சம்பந்தரின் அருள் வாக்கு இது. யமன் தூதரும் அஞ்சுவர் இன்சொலால், நயம் வந்து ஓத வல்லார் தமை நண்ணினால், நியமம்தான் நினைவார்க்கு இனியான் நெற்றி, நயனன் நாமம் நமச்சிவாயவே. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. இங்கு மூலவராக தண்டீஸ்வரர் மற்றும் தாயார் கருணாம்பிகை அம்மையார் அருள்பாலிக்கின்றனர். இத்தலத்தில் தலவிருட்சமாக வில்வ மரம் அமைந்துள்ளது. இத்தலத்தில் உள்ள தீர்த்தம் யமதீர்த்தமாக உள்ளது. நன்றி. அடுத்த ஒரு ஆன்மீக தகவலுடன் மீண்டும் சந்திப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு 1000 வருடம் பழமையான கோவில்கள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? இல்லை என்றால் உங்கள் ஊரில் உள்ள பழமையான கோவில்கள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? அப்போ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போய் கமெண்ட் பண்ணுங்க.